கிறிஸ்பியான சோயா சங்க்ஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் சோயா சங்க்ஸ் போட்டு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து சோயா பீன்ஸை நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து அந்த மிக்சரில் சோயாபீன்ஸை போட்டு அதையும் நல்லா கலந்து 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோயாபீன்ஸை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதும் பிளேட்டுக்கு மாற்றினா சுவையான சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி.